கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 2 வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை விசேஷமான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிற தேவன். புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர் என்றால் நாம் நம்முடைய மனதில் கற்பனை செய்து பார்த்தாலே அவைகள் ஒரு ரம்மியமான ஒரு இடம். அவைகள் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய கண்களுக்கும் ஒரு ஆறுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற இடமாக காணப்படுகிறது. அவைகளை பொதுவாக ஆசீர்வாதங்களுக்கு நிகராக நாம் ஒப்பிடுவது வழக்கம். அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது அப்படி செய்கிறார் என்றால் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தேவன் நம்மை மேய்க்கிறவராயிருந்தால் அவர் நம்மை ஒரு குறைபடவும் விடமாட்டார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். 23 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இவ்வுலக ஆசீர்வாதங்களினால் மட்டுமல்ல, நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்தி அவருடைய பரம ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் மேய்த்து கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மேய்ப்பராக நாம் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். யூதா எழுதின நிருபத்திலே 12 வசனம் சொல்லுகிறது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். தங்களுக்கு விரும்பினபடி தங்களுடைய மனதின் விருப்பத்தின்படி தாங்கள் பார்க்கிறபடி அவர்கள் வாழ்ந்து தங்களை தாங்களே சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருக்கிறார்கள். காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள். இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 32 சங்கீதம் 8 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே வாக்கு மாறாத தேவன். நாம் அல்ல, நம்மை மேய்க்கிறது நாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நமக்கு மேய்ப்பராக இருக்கட்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருந்து நாங்கள் இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் மறு உலக ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தருங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.